வணக்க நண்பர்களே. ஒரு வயதான தம்பதிகள் தன்னுடைய பூர்வீக வீட்டில் அந்த கணவர் சேரில் உட்காந்து இறந்து கிடக்கிறாரு. அந்த கணவரோட கால் மடியில் அந்த மனைவி தலையை வச்சு தூங்குற மாதிரி அவங்களும் இறந்து கிடக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாங்க. அந்த வயதான தம்பதிகள் பெற்றெடுத்த 2 ஆண் பிள்ளைகளும் தன்னுடைய குடும்பம் சகிதமாக பயங்கரமாக கதறி அழுகிறாங்க. நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி இறந்து போன தன்னுடைய அப்பா அம்மா காலில் விழுந்து கதறி கதறி அழுகிறாங்க. இதை பார்த்த உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம், ஏயா இந்த புத்தி அப்பவே வந்திருந்ததா, உங்கள் அப்பா அம்மா இறந்து போயிருக்க மாட்டாங்களே, அநியாயமாக அந்த வயதான தம்பதிகளை, அந்த காதல் தம்பதிகளை இப்படி அநியாயமாக கொண்டுட்டீங்களேன்னு சொல்லி ஒரு கிராமமே அவங்க பெத்த பிள்ளைகளை பயங்கரமாக திட்டுறாங்க. அப்பா அம்மா இறந்து போனதுக்கு கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கிற அந்த பிள்ளைகளை அந்த ஊர் மக்கள் எதுக்கு திட்டணும்? இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு? அந்த வயதான தம்பதிகள் ஒரு காதல் தம்பதிகள்னு சொல்கிறாங்களே, அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் முழுமையாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டிங்கன்னா உண்மையாலுமே உங்கள் மனசு ரொம்ப நெகிழ்ந்து போயிடும். சரி வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். சதாசிவம், தங்கம் அப்படிங்கிறவங்க அந்த ஊரில் வயதான தம்பதிகளாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இவங்களுக்கு அந்த ஊரில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லாருமே மதிப்பு மரியாதையும் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நாணயமான ஆள் தான் சதாசிவம். சதாசிவமும் தங்கமும் அந்த காலத்திலேயே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சதாசிவம் ஒரு அரசு அதிகாரியாக இருந்து பிற்காலத்தில் ஓய்வு பெற்றவராக இருக்கார். இவருக்கு அந்த ஊரில் நிறைய நிலபலங்கள் இருக்குது, பண்ணை வீடுகள் இருக்குது, ஏகப்பட்ட சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கார். அந்த கிராமத்தில் நிறைய குடும்பங்கள் சதாசிவத்தோட நிலத்தை நம்பி தான் வாழ்கிறாங்க. அதாவது சதாசிவத்துக்கு நிறைய நிலபலங்கள் இருக்கிறதால தன்னுடைய நிலத்தை குத்தகைக்கு விடுறது, இல்லாத ஏழைகள் பயிர் பண்ணி நீங்கள் வாழுங்கன்னு சொல்கிறதுன்னு சொல்லி சதாசிவம் கொஞ்சம் கருணையாக இருக்கார். இதனாலேயே அந்த ஊர் மக்கள் நிறைய பேர் அவர் மீது மதிப்பு மரியாதையும் வச்சுருக்காங்க. சதாசிவமும் தங்கமும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதால காதலின் பரிசா அவங்களுக்கு 2 அழகான ஆண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. அவங்கள நல்லபடியாக வளர்த்து படிக்க வச்சு இந்த சமுதாயத்தில் தன்னை போலவே ஒரு கருணை உள்ளம் கொண்ட மனிதனாக மாற்றணும்னு சொல்லி சதாசிவம் ரொம்ப ஆசைப்படுறாரு. ஆனால் பிள்ளைகள் வளர வளர அவங்க போக்கு வேற மாதிரி போகுது. அவங்கெல்லாம் நவீன காலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அவங்க படித்தது வளர்ந்தது எல்லாமே டவுனில் தான் படிக்கிறாங்க, வளர்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு மற்ற மனிதர்கள் மேலே பாசமோ அவங்களோட கருணை காட்டுறதோ அப்படிங்கிறது சதாசிவத்தை விட கம்மியாக தான் இருக்குது. இதனால் சதாசிவத்துக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம பிள்ளைகள் வளர்ந்து தன்னை போல் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா இப்போ உள்ள நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே போகிறாங்களே, சரி என்ன பண்ணுறது, காலத்துக்கு ஏற்ற அவங்களும் மாறிதான் ஆகணும்னு சொல்லி சதாசிவமும் விட்டுறாரு. சதாசிவத்தோட மூத்த மகன் சென்னையில் இருக்கிற ஒரு பிரபலமான கல்லூரியில் படிக்கிறாரு. அங்கேயே ஒரு பெண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டாரு. இதனால் சதாசிவத்துக்கு மனசு ரொம்ப நொந்து போயிடுது. ஏன்பா அப்பா கிட்ட சொன்னால் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னா, இப்படி எதுக்காக நீ திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு அந்த பெண்ணை ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. ஒரு கட்டத்தில் மூத்த மகன் மூர்த்தி சென்னையிலே செட்டில் ஆகிறாரு. அவருக்கு அரசு வேலையும் கிடைக்குது. அதனால அவர் குடும்பம் செல்வ செழிப்போடு சென்னையிலே செட்டில் ஆயிட்டாங்க. இளைய மகன் கணேசனுக்கும் ஒரு நல்ல பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அவரும் சென்னையிலே செட்டில் ஆகிறாரு. அவர் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு வராரு. இப்படி சதாசிவம் பூர்வீகமாக தன் குடும்பத்தோடு கிராமத்தில் இருப்பாங்கன்னு பார்த்தா தன்னுடைய மகன்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு டவுனில் செட்டில் ஆயிட்டாங்களேன்னு சொல்லி, சரி என்ன பண்ணுறது, அவங்க வாழ்க்கையை அவங்க பார்க்கட்டும்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிராமத்தில் இருக்கலாம்னு சொல்லி சதாசிவம் தங்கம் தம்பதிகள் 2 பேரும் விரும்புகிறாங்க. தன்னுடைய மகன்களுக்கு சொத்து சுகம் அதிகமாக இருந்தாலும் பூர்வீக நிலத்தின் மேலேயும் பூர்வீக சொத்து மேலேயும் ஒரு கண் இருந்துகிட்டே இருக்குது. சொத்துக்களை சரிசமமாக பங்கிட்டு கொடுன்னு சொல்லி அப்பா கிட்ட ஒரு கட்டத்தில் கேட்குறாங்க. உங்களுக்கு வயசாயிடுச்சு, உங்களுக்கு பிறகு இந்த சொத்துலாம் எங்களுக்கு தானே சேரணும், அதனால் சொத்துக்களை நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே, நல்லா இருக்கும் பொழுதே பிரித்து கொடுத்துருங்கன்னு சொல்லி அண்ணன் தம்பி 2 பேருமே சொல்லும் பொழுது, சரிப்பா உங்களுக்கு உண்டான சொத்தை நான் கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல தான் அண்ணன் தம்பி 2 பேருக்கும் பிரச்சனை வருது. அதாவது அண்ணன் மூர்த்தி நல்லா படிச்சிருக்காரு, அவரை நீங்கள் உயர்ந்த படிப்பு படிக்க வச்சிருக்கீங்க, அதனால் அவருக்கு அரசு உத்தியோகம் கிடைச்சிருச்சு. அவர் மனைவியும் அரசு வேலையில் இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா 2 வீடு சொந்தமாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வசதி வாய்ப்புக்கு கொஞ்சம் பஞ்சமே இல்லை. அதனால் நான் தான் கொஞ்சம் பஞ்சமாக இருக்கேன். எனக்கு நீங்கள் அதிக அளவு படிக்க வச்சது கிடையாது, எனக்கு கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சிங்க, நானாகவே சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். அதனால் சொத்துக்களை பிரிக்கும் பொழுது எனக்கு கூடுதலாக சொத்துக்களை பிரித்து தரணும்னு சொல்லி தம்பி கணேசன் போர்க்கொடி தூக்குறாரு.
அண்ணன் மூர்த்தி சொல்றாரு, இங்க பாருப்பா, உன்னையும் என்னையும் அப்பா சரிசமா தான் படிக்க வச்சாரு. நீ உனக்கு படிப்பு வரலன்னு சொல்லி நீ நின்றுக்கிட்ட. நான் தான் அதிகம் படிச்சிருக்கேன், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதனால ஒன்றும் பண்ண முடியாது. சொத்தை வந்து சரிசமமா ஒரு பைசா கூட யாருக்கும் சாதக பாதகம் இல்லாம சரியா பங்கீடு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அப்பா கிட்ட மூர்த்தி சொல்றாரு. இதனால அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குமே பயங்கர சண்டை, வாக்குவாதம். ஊர் மக்கள் எல்லாம், இங்க பாரியா, சொத்துக்கு என்ன பிரச்சனை, இல்லாதவன் தான் அடிச்சுக்கிறான்னு பார்த்தா இங்க பாருங்க இருக்கிறவங்க கூட சொத்துக்காக அடிச்சுக்கிறானுங்க. அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா என்ன? மூர்த்தி வந்து நல்ல பயங்கர வசதியில் இருக்கான், கணேசன் வந்து கொஞ்சம் கம்மி வசதியில் இருக்கான், தம்பிக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாமே அப்படிங்கிற மாதிரி ஊருக்காரங்க பங்கும் பங்காளி எல்லாம் பேசும்போது, ஏய் உங்க வேலையை பாருங்கய்யா, எங்க விஷயத்துல தலையிடாதீங்க, எங்க குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி மூர்த்தி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு பேசுறாரு. தன் கண்ணு முன்னாடியே தான் பெற்ற பிள்ளைகள் ரெண்டு பேரும் சொத்து சுகத்துக்காக அடிச்சுக்கிறத பார்த்து சதாசிவமும் தங்கமும் மனசு நொந்து போறாங்க. இவனுங்களை படிக்க வச்சோம், நல்ல ஆளாக்கி இருக்கோம், ரெண்டு பேரும் வசதியாக தான் இருக்கானுங்க, சரி தம்பிக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போறான்னா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அண்ணன் சொல்றான், நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி சதாசிவமோ தங்கமோ மனசு ஒடிஞ்சு உட்காந்துருக்காங்க. இந்த சொத்து பிரச்சனை கிட்டத்தட்ட 2-3 வருஷமா போய்கிட்டு இருக்கு. அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பேசிக்கிறது கிடையாது, அப்பா அம்மாவை கவனிக்கிறது கிடையாது. அப்பா சதாசிவம் ரொம்ப வயசானவர், அவர் வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி தன் பசங்கள்கிட்ட பணம் கேட்டா முடியாது, நீங்க தான் பெரிய ஆளாச்சே, இந்த கிராமத்துக்கு நிறைய நீங்க வாரி வழங்கியிருக்கீங்க, ஏதாவது பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் கண்டுக்காம இருக்காங்க. தங்கம் தான் தாங்கிட்ட இருக்கிற நகை அடமானம் வச்சு போய் அந்த கண் ஆப்ரேஷன் பண்ணுறது, அவருக்கு தேவையான உதவி பண்ணுறதுன்னு சொல்லி தங்கம் தன் கணவனை கண்ணும் கருத்தும் பார்த்துக்கிறாங்க. 2 பிள்ளைகளை பெற்றெடுத்து அவங்கள வசதியான வாழ்க்கையை செட்டில் பண்ணி கொடுத்தாலும் பெற்றவங்க நம்ம நடுத்தரில் நிற்க வேண்டியிருக்கு. பார்த்தியா, என்னதான் பிள்ளைகள் பெற்றா கூட கடைசி வரைக்கும் கூட வரமாட்டாங்கன்னு சொல்லி நம்ம பிள்ளைகள் மூலமாக ஊர்ஜினமாகுதுன்னு சொல்லி சதாசிவம் அடிக்கடி கண் கலங்கிட்டு இருப்பார். ஒரு கட்டத்தில் சதாசிவம் கீழே விழுந்து அவருக்கு முட்டி எலும்பு நழுவிடுச்சு, அதனால் நடக்க முடியாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. என்னதான் அப்பா மேலே கோபமாக இருந்தாலும் பிள்ளைகள் 2 பேரும் ஏதோ கடமைக்கு ஊருக்காரங்க பங்காளிங்க எதுவும் சொல்லுவாங்கன்னு சொல்லி வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அந்த டைமில் சதாசிவத்தை இனிமேல் நீங்கள் இருக்கக்கூடாது, எங்கள் கூட வந்துருங்கன்னு சொல்லி பிள்ளைகள் கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா அவங்க சரி உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஏதோ கடமைக்கு பார்த்துட்டு போகிறத பார்த்து ஊருக்காரங்களாம், இங்கே பாருங்கள் இந்த காலத்தில் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க பாருங்கள், பெத்த பிள்ளைகளை இப்படி அப்பா அம்மா 2 பேரும் கண்ணும் கருத்தும் வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்காங்க, ஆனால் அந்த பிள்ளைகள் பாருங்கள் அப்பா அம்மாவை நடு ரோட்டில் விட்டு போகிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறத பார்த்து சதாசிவம் மகன்கள் 2 பேரும் பயங்கர கோவப்படுறாங்க. யோ, எங்கள் குடும்ப விவகாரத்தில் நீங்கள் தலையிடன்னு சொல்கிறல்ல, எதுக்காக தேவையில்லாமல் மூக்கு நடிக்கிறீங்க? இங்கே பாருங்கள், சொத்தை வந்து சரிசமமாக அப்பா பிரித்து கொடுத்தா நாங்கள் ஏன் பார்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். இவர் சொத்தை வந்து மூத்த மகனுக்கு ஒரு மாதிரியும் இளைய மகனுக்கு ஒரு மாதிரியும் பிரித்து கொடுப்பாரு, நாங்கள் வாங்கிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி அந்த சொத்து விவகாரத்திலேயே பெத்த அப்பாவை கண்டுக்காமல் போகிறாங்க. தங்கத்துக்கும் சதாசிவத்துக்கு பணிவிட செஞ்சு அவங்களுக்கும் உடம்பு முடியாமல் போகுது, அடிக்கடி ஜுரம் தலைவலின்னு சொல்லி படுத்துக்கிறாங்க. தன்னுடைய சொந்த வேலையை கவனிக்க முடியாமல் இருக்கும் பொழுது சதாசிவம் ஒரு முடிவெடுக்கிறாரு. இங்கே பாருமா, நீ எதுக்கு என் கூட இருந்து கஷ்டப்படுற, நீ தான் 2 பிள்ளைகளை பெற்றிருக்கல, உன்னை நல்லா பார்த்துக்கோனுங்க, அப்பா என் மேலே தான் அவங்களுக்கு கோபம், உன் மேலே கோபம் கிடையாது, நீ 2 மகன்கள் வீட்டில் யாரோ ஒரு வீட்டில் போய் தங்கி சந்தோஷமாக இருறேன், கடைசி காலத்தை அங்கே கழிச்சிக்கோன்னு சொல்லும் பொழுது தங்கத்துக்கு பயங்கர கோபம் வருது. இங்கே பாருங்க, செத்தாலும் உன் கூட தான் சாவேன், அது எப்படி என்ன மட்டும் தனியாக போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த இளமை காதல் இன்னும் அவங்க மனசில் ஓடுற மாதிரி அந்த பசுமை மாறாத பேசிட்டு இருக்கான் தங்கம். இங்கே பாரு தங்கம், என் மேலே உள்ள பாசத்தில் இப்படி பண்ணாத, உனக்கு உடம்பு முடியல, இவ்வளோ பெரிய வீட்டை நீ ஒன்றையும் பார்த்துக்கிறது, காடு கரையை மெயின்டைன் பண்ணுறது, எனக்கு பணிவிட பண்ணுறதுன்னு சொல்லி நீ கஷ்டப்படுற, என்னை விடு, நான் ஒண்டி கட்ட, நான் ஏதோ பக்கத்தில் ஹோட்டலில் சாப்பிட்டுக்குவேன், எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறேன், நீ போய் உன் பிள்ளைகள் கூட ராணி மாரி வாழலான்னு சொல்லி அடிக்கடி சொல்கிறத பார்த்து தங்கம் பயங்கரமாக கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்து ஊர் மக்கள் சில பேர் சொல்கிறாங்க, இன்னமும் அந்த காதல் மாறாமல் இருக்காங்க பாருங்க, சின்ன வயசில் இவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க, பிள்ளைகளால் இப்படி இவங்க நிற்கதே நிற்கிறாங்கன்னு சொல்லி ஊர் மக்கள் அவங்க காதலை மெச்சி பேசுகிறத பார்த்து எல்லாருக்குமே அவங்க காதல் மேலே ஒரு மரியாதை வரும். இந்த இளமை காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே போல் முதுமையில் இருக்காங்க. இவங்க பிள்ளைகள் தான் கெட்ட பிள்ளைங்களாக பிறந்துட்டாங்க, இவங்க 2 பேர் மனசும் இன்னமும் புனிதமாக தான் இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய காதலை அந்த வயசுலையும் அந்த ஊர் மக்கள் புகழ் தள்ளுவாங்க. ஒரு முறை பங்காளி வீட்டு கல்யாணத்தில் கலந்துக்கிறதுக்கு அண்ணன் தம்பி 2 பேரும் வராங்க. அங்கே ஊர் மக்களில் சில பேரும் பங்கும் பங்காளி பல பேரும் பேசுகிறாங்க. இங்கே பாரியா, உங்கள் அப்பா அம்மாவுக்கு உடம்பு முடியல, 2 பேரையும் கூட்டு போய் வச்சு சந்தோஷமாக பாருங்க, எதுக்காக நீ இந்த வயசான காலத்தில் தனியாக விட்டுருக்கீங்க, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லும் பொழுது நாங்களா வேணாங்கிறோம், நாங்கள் 2 பேர்த்தையும் ஒன்றா கூட்டு போக முடியாது, எனக்கு மட்டும் அந்த பொறுப்பு இருக்கணுமா, ஏன் சொத்துக்கள் அதிகம் கேட்குறான்ல தம்பி, அவனும் கூட்டு போட்டுமே, என்கிட்ட யாரோ ஒருத்தை பிரிச்சு விடுங்க, அப்பா என்கிட்ட அம்மா அவர்கிட்டன்னு சொல்லி பிரித்து விடுங்கன்னு
போயிட்டான்னு சொல்லி சொல்லும் பொழுது சதாசிவம் தங்கம் 2 பேருமே மனசு நொந்து போகிறாங்க. அது எப்படி நம்ம பிரிய முடியும்? 2 பேரும் போனால் ஒன்றா போவோம். நான் ஒரு பையன் வீட்லேயும் நீங்கள் ஒரு பையன் வீட்டில் இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி தங்கம் பிடிவாதம் பண்ணுறாங்க. இவங்களுடைய பிடிவாதத்தை பார்த்து இங்கே பாருங்க, சின்ன வயசுலேயே அவங்க காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஊரில் இவங்களுடைய காதல் போல யாருடைய காதலும் இருந்ததில்லை. இன்னமும் இவ்வளவு முதுமை காலத்திலையும் அதே காதலோடு இருக்காங்க. அந்த வயசான காதலை ஏன் பிரிக்கணும்? அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கட்டுமே. நீங்கள் யாரோ ஒரு பிள்ளைங்க பெரிய மனசு பண்ணி உங்கள் அப்பா அம்மாவை 2 பேரையும் ஒரே இடத்துல வைக்க பாருங்கன்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் முடியாது. சொத்துக்களை எப்படி பிரிக்கிறோமோ அதே போல் அப்பாவை ஒருத்தனையும் அம்மாவை ஒருத்தனும் பார்த்துக்கணும். இதுதான் முறைன்னு சொல்லி மகன்கள் 2 பேரும் மனசாட்சி இல்லாத பேசுகிறத பார்த்து ஊருக்காரங்களும் இங்கே பாருங்கள், கொஞ்ச காலத்துக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகள் வீட்டில் தனித்தனியாக இருங்க. என்ன இப்போ கெட்டுற போகுது? ஏன் இன்னும் அதே காதலோட இருக்குமா? நீங்கள் தனியாக இருந்தால் கூட அந்த காதல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஊர் மக்கள் எல்லாம் சொல்கிறத கேட்டு ஒரு கட்டத்தில் சதாசிவமும் தன்னுடைய மனைவி என்கிட்ட இருந்து கஷ்டப்படுறது வேண்டாம், அவள் தன் பிள்ளைகள் வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி கொஞ்ச காலத்துக்கு பிரிஞ்சு இரு அப்படின்னு சொல்லி சதாசிவம் சொல்கிறத கேட்டு தங்கம் கண்ணீர் விடுறாங்க. என்னை விட்டுட்டு போறீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறத பார்த்தா சதாசிவத்துக்கு மனசுக்குள்ளே அழுக வந்தாலும் வெளியே கம்பீரமாக இருந்துக்கிட்டு இங்கே பாரு, சின்ன பிள்ளை போல் அழுதுகிட்டு இருக்காத, நீ போயிட்டு உன் பெரிய பிள்ளை வீட்டில் இரு, நான் சின்ன மாவன் வீட்டில் இருக்கேன், நம்ம அடிக்கடி வந்து பார்க்கலாம் புரியுதான்னு சொல்லி அவங்க 2 பேரும் அந்த காதலை பிரிய முடியாமல் தவிக்கிறத பார்த்து ஊருக்காரங்கெல்லாம் கண்ணீர் விடுற மாதிரி ஆயிடுச்சு. ஊருக்காரங்க முன்னாடியும் பங்காளிகள் முன்னாடியும் சொத்துக்களை சரியாக பங்கீடு பண்ணுறாங்க. அதே போல் அப்பா அம்மாவையும் சொத்துக்களை பிரிக்கிற மாதிரி பிரிக்கிறாங்க. அம்மாவை நீ பார்த்துக்கோ, அப்பாவை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பெரியவர் வீட்டில் அம்மாவும் இளையவன் வீட்டில் அப்பாவும் இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அவங்க முடிவு பண்ண மாதிரியே அம்மாவை அண்ணங்காரன் கூட்டிகிட்டு போகிறாரு, அப்பாவை தம்பிக்காரன் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே போயிட்டு 2 பேரையும் நல்லா தான் சந்தோஷம் வச்சுக்கிறாங்க, வசதி வாய்ப்பு எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் சதாசிவத்துக்கு தங்கத்தை விட்டுட்டு இப்படி தனியாக இருக்குமேன்னு சொல்லி அவர் மனசு அலைப்பாயிருது. தன் கணவனை விட்டுட்டு நம்ம இப்படி தனியாக இருக்குமேன்னு சொல்லி தங்கத்துக்கு மனசு அலைப்பாயிருதுங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. மூத்த மகன் மூர்த்தி வீட்டில் எல்லா வசதியும் இருக்குது, தங்கத்துக்கு அங்கே ஒரு வேலை கூட கிடையாது. மருமகளும் தங்கத்தை கண்ணும் கருத்தும் பார்த்துக்கிறாங்க. பேர பிள்ளைகள் வந்து தங்கத்து கூட விளையாடுறது, பாட்டி கூட விளையாடுறது சொல்லி ரொம்ப சகஜமாக இருக்காங்க. ஆனால் பாட்டி தங்கத்தோட முகத்தில் மட்டும் இன்னும் அந்த சந்தோஷத்தை பார்க்க முடியல. தன் கணவன் என்ன பண்ணுறாரோ ஏது பண்ணுறாரோ, அவர் வந்து சாப்பிட்டாரா தூங்கினாரா கால் வலி எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லி தங்கம் தவிச்சு போகிறாங்க. தன்னுடைய மூத்த மகன்கிட்ட தம்பிக்காரனுக்கு ஃபோன் போட்டு அப்பா கிட்ட கொடுப்பா நான் பேசுகிறேன்னு சொல்லும் பொழுது அந்த வீட்டுக்கு இங்கேருந்து யாரும் ஃபோன் பண்ணக்கூடாது, அவர் நல்லா தான் இருப்பார், தேவையில்லாமல் நீ ஏன் மன உளைச்சல் பண்ணிட்டு எங்கள் நிம்மதியை போக்குறேன்னு சொல்லி அம்மா கிட்ட முகத்தை காட்ட ஆரம்பிக்கிறான். தம்பி வீட்டில் இருக்கிற சதாசிவத்துக்கும் தினமும் தங்கத்தோட ஞாபகமாக இருக்குது. தன் மனைவியை பார்க்காம ஒரு நாள் கூட இருந்ததில்லை. இப்போது 2-3 மாதம் ஆச்சு, என்ன இப்படி அநியாயமாக பிரித்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லி சதாசிவத்துக்கு மனசுக்குள்ளே வெதும்பி வருது. ஆனால் அதை வெளியே காட்டிக்காமல் கம்பீரமாக உட்காந்துருக்காரு. தன்னுடைய அப்பா நல்லா தான் இருக்காரு, அம்மா தான் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லி மூர்த்திக்கு அம்மா மேலே கோபம் வருது. வயசான காலத்தில் பாசமாக இருந்த இந்த கணவன் மனைவியை மகன்கள் சொத்து விவகாரத்தை காட்டி பிரித்து வச்சுட்டாங்க. இப்போ 2 பேரும் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கிராமத்தில் இருக்கிற பங்காளி வீட்டில் ஒரு முக்கியமான சாவு விஷயம் வருது. அதாவது தன்னுடைய உடன் பங்காளி இறந்து போயிட்டாருன்னு சொல்லி செய்தி மூர்த்திக்கு வருது. உடனடியாக அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நம்ம உடன் பங்காளி இறந்துட்டாங்க, ஊருக்கு போக வேண்டியிருக்கு, நீங்கள் இங்கேயே இருங்க, நான் அங்கே மட்டும் போயிட்டாருன்னு சொல்லும் பொழுது முடியாதுப்பா, உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போட்டு சொல்லு, உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் உடன் பங்காளி, உங்கள் அப்பாவும் நானும் கஷ்டப்பட்ட காலத்தில் அவர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணார், கண்டிப்பாக அப்பாவுக்கு விஷயத்தை சொல்லிட்டு சொல்லும் பொழுது அதெல்லாம் தம்பிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க, அவன் சொல்லியிருப்பான், இந்நேரம் அவங்க கிளம்பி போயிருப்பாங்கன்னு சொல்லும் பொழுது நானும் கண்டிப்பாக ஊருக்கு வருவேன், அங்கே உங்கள் அப்பாவும் வருவார் இல்லைன்னு சொல்லும் பொழுது வருவாருமா, நீ எதுக்கு வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்க, அவர் பாட்டுக்கு வந்து பார்த்துட்டு வரட்டுமேன்னு சொல்லும் பொழுது முடியவே முடியாது, நானும் இந்த சாவுக்கு வந்தாகணும்னு சொல்லி ஏதேதோ காரணத்தை சொல்லி தங்கமும் அந்த சாவில் கலந்துக்கிறதுக்கு தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு போகிறாங்க. தம்பி வீட்டில் இருக்கிற சதாசிவத்துக்கு ஊரில் தன்னுடைய உடன் பங்காளி இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற துக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த சாவுக்கு கண்டிப்பாக என் மனைவி வருவா, கண்டிப்பாக அவள் இந்த சாவில் கலந்துக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வருவா, அவள் அந்த சாவில் கலந்துக்கிறதுக்கு வராது இல்லையோ என்னை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வருவா, அதனால் நானும் கிளம்புறேன்னு சொல்லி துள்ளி குதிச்சுக்கிட்டு கிராமத்துக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிறாரு. ஒரு வழியாக எல்லாரும் அந்த உடன் பங்காளி வீட்டு சாவில் கலந்துக்கிறதுக்கு சென்னையிலேருந்து கிளம்பி வராங்க. அங்கே சதாசிவமும் தங்கமும் ஒருத்தர் பார்த்துட்டு கட்டி
கட்டி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமாக அழுகிறத பார்த்து ஊர் மக்கள் எல்லாம் பயங்கரமாக அழுகிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் அழுகிறது வந்து இறந்து போன அந்த உடன் பங்காளிக்காக கிடையாது. 3 மாசமாக நம்மளை பிரித்து வச்சிட்டாங்களே, இனிமே இந்த சாவுக்கு பிறகு நம்ம மறுபடியும் ஊருக்கு போனால் நிரந்தரமாக பிரிச்சிருக்க வேண்டியதான். நீங்கள் என்னை பார்க்காம செத்து போயிடுவீங்க, நான் ஒன்றை பார்க்காம செத்து போயிடுவேங்கிற மாதிரி 2 பேரும் வேதனைப்பட்டுக்கிட்டு அழுகிறத பார்த்தா அங்கே உள்ள ஊர் மக்கள் எல்லாம் அவங்களுடைய காதல் என்னன்னு சொல்லி நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் பெற்ற பிள்ளைகள் 2 பேரும் உடன் பங்காளியை எடுத்துட்டாங்க. இனிமே இந்த வீட்டில் வேலை கிடையாது, நாம் இனிமே காரியத்துக்கு வர வேண்டியதான், நான் மட்டும் வந்து காரியத்தில் கலந்துக்கிறேன்னு சொல்லி மூர்த்தி ஒரு பக்கம் சொல்கிறான். இன்னொரு பக்கம் கணேசனும் அதையே சொல்கிறான். இதை கேட்டுட்டு 2 பேரும் மறுபடியும் சென்னைக்கு போயிட்டா நீ மூத்த மகன் வீட்டிலே இருக்க வேண்டியதான், நான் இளைய மகன் வீட்டிலே இருக்க வேண்டியதான், என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கண்ணாலே பேசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சதாசிவம் திடீர்னு எழுந்து போயிட்டு மூர்த்தி கிட்ட, அம்மா அப்பா நான் வந்து உன்னுடைய அம்மாவும் நானும் நம்ம பழைய வீட்டை பார்த்துட்டு வரோம், நம்ம பூர்வீக வீட்டில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரோன்னு சொல்லும் பொழுது சரி சரி போயிட்டு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி பர்மிஷன் தராரு. 2 வயதான தம்பதிகளும் பூர்வீக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ரொம்ப நேரம் ஆகிட்டு அவங்க வரவே இல்லை. இங்கே ஊருக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு, சீக்கிரம் போகணும், ட்ரெயினுக்கு போகணும், போயிட்டு தாத்தாவை கூட்டிகிட்டு வான்னு சொல்லி மூர்த்தி தன்னுடைய பையன்கிட்டையும் கணேசன் தன்னுடைய மகள்கிட்டையும் சொல்கிறாங்க. 2 பேர பிள்ளைகளும் தாத்தா பாட்டியை கூப்பிட்றதுக்கு பூர்வீக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனவங்க திடீர்னு கத்திக்கிட்டே ஓடி வராங்க. மூர்த்தி தன்னுடைய மகன் இப்படி அழுதுகிட்டே ஓடி வரதை பார்த்து என்னடாச்சு ஏன்டா அழுதுட்டு வரேன்னு சொல்லும் பொழுது, அப்பா வீட்டில் பாருங்க தாத்தா பாட்டி 2 பேரும் இறந்து கிடக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த கிராமம் அந்த வீட்டை நோக்கி ஓடுது. அங்கே பார்த்தீங்கன்னா பூர்வீக வீட்டில் சதாசிவம் ஒரு சேரில் உட்காந்த மாதிரி இறந்து கிடக்கிறாரு. அவருடைய கால் மடியில் தலையை வச்சு தங்கம் தூங்குற மாதிரி அவங்களும் இறந்து கிடக்கிறாங்க. 2 பேரும் மனசு நொந்து செத்துருக்காங்க. சாவுல கூட 2 பேரும் ஒன்றா செத்துட்டாங்க. 2 பேரையும் 3 மாதம் பிரித்து வச்ச துக்கம் தாங்க முடியாமல் அவங்க மனசு எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கும். 2 பேருமே இப்படி இறந்து போயிட்டாங்களே, சாகும்போது கூட இவங்க காதல் இவங்களை பிரிக்கலையேன்னு சொல்லி 2 பேருடைய காதலையும் அந்த இடத்துல பயங்கரமாக பேசுகிறாங்க ஊர்க்காரங்க. தன்னுடைய அப்பா அம்மா இப்படி இறந்து கிடக்கிறத பார்த்து மூர்த்தியும் கணேசனும் தலையில் அடிச்சுட்டு அழுறாங்க. அநியாயமாக உங்களை பிரித்து வச்சு உங்கள் காதலை பிரித்து இப்படி உங்களை அநியாயமாக கொண்டுட்டுமேன்னு சொல்லி அந்த இடத்துல தன்னுடைய குற்ற உணர்ச்சியை வெளியே கொட்டி அழுகிறத பார்த்து ஊர் மக்கள்லாம் அவங்கள பயங்கரமாக திட்டுறாங்க. ஏயா இந்த புத்தி முன்னாடியே வந்திருந்தா அவங்க ஏன் சாக போகிறாங்க, இந்த வயசான காலத்தில் அவங்கள பிரித்து வச்சு இப்படி அநியாயமாக கொண்டுட்டீங்களேன்னு சொல்லி அந்த பசங்க 2 பேரையுமே ஊருக்காரங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சொத்துக்காக ஆசைப்பட்டு அண்ணன் தம்பி 2 பேரும் அடிச்சுக்கும் போது வயதான காலத்தில் உங்கள் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், சொத்தை பிரிக்கிற மாதிரி உங்கள் 2 பேரையும் பிரித்து உங்கள் காதலையும் பிரித்து நாங்கள் உங்களை கொண்டுட்டோமேன்னு சொல்லி அண்ணன் தம்பி 2 பேரும் தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகிறத பார்த்து ஊருக்காரங்கள்லாம் திட்ட தான் செய்கிறாங்க. இந்த சம்பவம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான். அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் நம்ம கிட்ட இந்த செய்தியை பகிர்ந்திருக்காரு. இது போல ஒரு வயதான தம்பதிகளை காதலை பார்த்து எங்கள் ஊரே பிரமிச்சு போய் நிற்கும். அம்பிகாபதி அமராவதி காதல்னா அது அவங்களுடைய காதல் தான் சொல்லி ஓமை காட்டுற அளவுக்கு இருக்கும். ஆனால் அவங்களுடைய காதலை அவங்க பெத்த பிள்ளைகளை அழிச்சிட்டாங்கன்னு சொல்லி இந்த சம்பவத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. சொத்துக்காக பெத்தவங்களை வெறுக்கிறது, சொத்தை பிரித்து தரலன்னு சொல்லி அப்பா அம்மா மேலே கோவப்படுறது, அப்பா அம்மாவை பிரித்து வைக்கிறதுன்னு சொல்லி எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து 2 பேரையும் வயசான காலத்தில் ஒன்றா வச்சுக்கணும், நீ பார்த்துக்கோ நான் பார்த்துக்கோன்னு சொல்லி போட்டி போடாமல் அவங்க 2 பேரையும் பெரிய மனசு பண்ணி ஒரே வீட்டில் இருக்க வச்சா வயசான காலத்தில் அவங்களும் நிம்மதியாக இருந்திருப்பாங்க. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள், உண்மை சம்பவங்கள், மனதை நெகிழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சி சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து செய்தி வடிவில் வர வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க, உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்தடுத்த சம்பவத்தில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.